பிதாவை பார்த்து சத்திய தேவனே, சத்திய தேவனே, உண்மையாக அவருடைய பெயர்களை சொல்லி நித்திய தேவனே, நித்திய தேவனே, உயர்த்தி உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆகவே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொல்லுங்க, ஆராதனை. இது முதற்கொண்டு உங்கள் தேவைகள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் யெகோவா நிசியாக இருந்து இன்றைய நாள் முதற்கொண்டு உங்களுக்கு வெற்றியை காண செய்ய போகிறார். ஆகவே கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக ஒரு மெல்லிய காற்றை போல உங்கள் வீடுகளிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க போதும் ஆவியானவரே, நீங்க போதும் அப்பா. ஒவ்வொருவரும் எத்தனை பேர் நீங்க உண்மையாக அந்த ஆவியானவரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? நீங்க போதுப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் டாடி.
எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்லுவீங்க? அவர் உங்களை விட்டு தூரமாய் நிக்கல, அவர் உங்க அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு தூரமாய் அல்ல, அவர் உங்க அருகாமையிலே வந்து நிற்கிறார். ஆகவே நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு நீங்க இருந்தா போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உண்மையாய் உண்மையா சொல்லுவீங்களா? உலகள் படியிட்டு கரங்களை உயர்த்தி இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த பிசாசுடைய போராட்டத்திலிருந்து அப்பா எனக்கு விடுதலை வேணும். இதுக்கு நீங்க மட்டும் எனக்கு போதும். சொல்லுங்க, நீங்க நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் டாடி, நீங்க போதும் டாடி. நீங்க போதும் டாடி, நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் அப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் அப்பா. நீங்க போதும், வேற எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா. நீங்க மட்டும் போதும், நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அர்ப்பணிப்போடு, நீங்க போதும், கடைசியாய் அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா தேவச்சனமே? நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. உங்க கண்ணீர் அவருக்கு பதிலாய் மாறட்டும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. நீங்க நாங்க தேன்னு வந்திருக்கிறேன்பா. உம்மை விட யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. அவரை பார்த்து உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். அவரை இறுக கட்டி அணைத்து சொல்லுவீங்களா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விக்குறிகளுக்கும் நீங்க போதும், நீங்க மாத்திரம் போதும்பா. அவர்கள் உம்மை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளட்டும், விசுவாசத்தில் இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, நீங்க போதும் டாடி.
போதும் சொல்றாங்கப்பா. அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ளுங்க, கட்டி அணைத்துக் கொள்ளுங்கப்பா, கட்டி பிடித்துக் கொள்ளுங்க. அர்ப்பணிப்போடு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க அறிந்தோ அறியாமலோ அவங்களுடைய நாவலே வந்து இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துறீங்கப்பா. நீங்க மட்டும் போதும்னு சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவச்சனமே, உன் வியாகுலங்கள், உன் வேதனை, உன் வழிகள் இன்றோடு முடிவடைகிறது. நீ என் மார்பிலே சாய்ந்துக்கோ, யோவானை போல நீ என் மார்பிலே சாய்ந்துக்கோ. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ அங்கும் இங்கும் உலகத்தின் பின்பதாழி ஓடி இளைப்பாறுதலை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உனக்கு இளைப்பாறுதல் என்னிடத்திலே மட்டுமே உண்டு மகனே. அநேக மன உளைச்சல்கள், அநேக மன சோர்வுகள் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உனக்கு இளைப்பாறுதல் என்னிடத்திலே மட்டும்தான் உண்டு.